பிக் பாஸ் 8ல நம்ம சௌந்தர்யா அவர்களோட கேம் பிளே வந்து சரியில்ல. அவங்க வந்து பிஆர் டீம் வச்சு தான் இவ்வளோ நாள் உள்ள இருந்திருக்காங்க. அவங்க கேமே சரியா விளையாடல அப்படிங்கிறாப்புல வந்து நெறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பதிலடி குடுக்குற விதமா அவரோட காதலரா இருக்கக்கூடிய விஷ்ணு அவர்கள் வெளியில வந்து ரீசென்ட் இன்டர்வியூல வந்து பேசியிருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிஆர் டீம்லாம் செட் பண்ணி 100 நாள் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே இருந்தா கூட டைட்டில்லாம் குடுக்க முடியாது. டைட்டில்லாம் வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல அவங்க டைட்டில வின் பண்ணிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்படின்னா 100 நாள் இருந்ததே ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 8 வரலும் இருந்து வெளியில வந்து காதலராக சில பேர்லாம் அறியப்பட்டா கூட யாருமே திருமணம் செஞ்சுக்கல. ஆனா இந்த பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ட்லயே நாங்க 2 பேர் தான் வந்து திருமணம் செஞ்சுக்க போறோம். அது முதல் ஜோடியா நாங்க வந்து அறியப்படுறோம். ஏன்னா ஒரே சோல் இல்லாம நான் 7ல போனேன். அவங்க வந்து 8ல போயிருக்காங்க. நான் டைட்டில் வின் பண்ணல. அவங்க வின் பண்ணிட்டு வரணும். வரல அப்படின்னா கூட எனக்கு ஓகே பரவால்ல. 100 நாள் இருக்கிறதே ஒரு சாதனை அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காரு. எங்களோட திருமணம் இந்த வருடமே நடக்கும் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்பதான் வந்து காதலை வந்து 2 பேருமே வெளிப்படுத்தி இருக்கோம். வெளியில வந்து கொஞ்ச நாள் வந்து நாங்க 2 பேரும் ஒற்றுமையா கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருந்தாரு. இவங்க அதாவது விஷ்ணுவுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கும் வெளியிலே வந்து நட்பாக பழகிட்டு இருக்கிறப்ப அவங்க சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு மேல ஒரு பிரியம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா விஷ்ணு அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாப்புல சொன்னாரு. இருந்தாலும் நம்ம முதல்ல காதலை சொல்லிட்டா அவங்க வந்து ஏத்துக்காட்டி என்ன பண்றது, ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கப்புறம் அவங்களே வந்து மேரி மீ அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு வந்து காதலை வெளிப்படுத்தி சொன்னதை வந்து என்னால அப்படியே ஒரு மாதிரி பூரிப்பா இருந்துச்சு அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாங்க. இதை வந்து வெளியில நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க. இது வந்து இது வந்து ஸ்கிரிப்டட் பண்ணி தான் உள்ளுக்கு போயிட்டு அவங்க வந்து லவ்வ சொல்றாப்புல அவங்க ஏத்துக்கிறாப்புல வந்து கொண்டாந்துருந்தாங்க அப்படிங்கிறாப்புல வந்து விஷ்ணுவை அந்த சௌந்தர்யாவோட அந்த லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, ஸ்கிரிப்டட் எல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் காதலை சொல்லிக்காம இருந்தோம். அவ்வளோ பேர் முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிரிப்டடாக இருந்தால் எப்படி வந்து அவங்களோட காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கிறாப்புல விஷ்ணு அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா வெளியில வந்ததையும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்க போறது உறுதி அப்படிங்கிறாப்புல விஷ்ணு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.